ஹலோ, சொல்லுங்க யாருங்க? ஹலோ சார், நான் சேகர் உங்கள் பையன் பேசுகிறேன். சொல்லுப்பா ஞாபகம் இருக்கு, சொல்லுப்பா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தல் வாங்கல் இருக்கா? கேலண்டரில் உங்கள் நம்பர் போட்டு 10,000 மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, அதான் கேட்டேன். ஆமாப்பா, 10,000 ரூபாயா? நீ வேணும் ஒன்று பண்ணுப்பா, இப்பயும் வந்து வாங்கிக்கிறியா? ஓகே சார். எப்போ சார் வரணும்? இப்போ கூட வந்து வாங்கிக்க, மரக்கடையில் தான் இருக்கேன். ஓகே சார். இங்கே தானே இருக்கணும். மச்சான் எங்கடா இருக்க? என்ன ஜூஸா? இல்லை, டீ குடி. சரி வா. அண்ணா ஒரு டீ 4 பிஸ்கட். உட்காருங்கப்பா. டேய், அந்த சீரியல் ஆக்டர் வீடியோ பார்த்தியாடா? அண்ணா எவ்வளோ ஆச்சு? ஒரு டீ, ஒரு ஜூஸ், அப்புறம் 2 பிஸ்கட். மொத்தம் 35 ரூபா ஆச்சு. இந்தாங்கண்ணா. என்னடா 4 பிஸ்கெட் வாங்கிட்டு 2த்துக்கு தான் காசு கொடுத்துட்டு வரா? விட்றா, அவன் எவ்வளோ ஏமாத்திட்டு இருக்கான். 10 ரூபா தானே, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ கிளம்பு போகலாம். நீ இங்கே வெயிட் பண்ண. சரிடா. இது வரைக்கும் உனக்கு எதாவது குறை வச்சோமாடா? புது துணி, சாப்பாடு எல்லாம் கொடுத்து உன்னை எப்படி கவனித்து பார்த்துக்கிட்டேன்டா. என் வீட்டு உப்பு தின்னுட்டு என்கிட்டயே திருடுற உனக்கு எப்படிடா மனசு வந்தது? 1 ரூபா சம்பாதிச்சாலும் நான் நியாயமாக சம்பாதிக்க நினைக்கிறேன்டா. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். இருடா, உன்னை வந்து பேசிக்கிறேன். இந்தப்பா, நான் உங்கள் அப்பா கிட்ட ஒரு வேலையை 10,000 கடன் வாங்கியிருந்தேன். இதோட நமக்குள்ள செட்டில்மெண்ட் முடிஞ்சு போச்சுப்பா. சார், நீங்கள் கொடுக்க வேண்டிய வட்டி மட்டும்தான் சார் 10,000 ரூபா. அசல் 1 லட்சம். இல்லைப்பா, நான் உங்கள் அப்பாட்ட வந்து 10,000 தான்ப்பா. நீ எப்படி சொல்கிற 1 லட்சம்னு? சார், அப்பா கணக்கு எழுதின நோட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அதை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது காதிலே வாங்கலை. இதுவே அந்த நோட்டை எனக்கு கிடைக்கலன்னா இந்த 10,000 ரூபா கொடுத்து என்னை ஏமாற்றிருப்பீங்களே. நீங்களே இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இப்படி இருக்கிறது தப்பு இல்லை சார். 1 ரூபா சம்பாதிச்சாலும் நியாயமாக சம்பாதிக்கணும்னு சொன்னீங்க, இதுதான் உங்கள் நியாயம். தம்பி, அதில் வந்து நிறுத்துங்க சார். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. 2 நாள் அசலை கொடுங்க, நான் வரேன் சார். அண்ணா, நான் ஒரு 10 ரூபா கம்மியாக சொல்லிட்டேன். நாம் சில நேரத்தில் நேர்மையாக இருக்கிறதுக்கு தவறிடுறோம். அதை மற்றவங்க செஞ்ச தப்பை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம்.
போலாமா? அப்படி இருந்தால் போலாம். நம்ம நேர்மைக்கு என்னதான் மதி? அந்த 10 ரூபாயை கொடுக்குற அளவுக்கு நான் நல்லவனாக மாறிட்டேன். ஆனால் நான் பண்ண தப்பு சொல்கிற அளவுக்கு நல்லவனாக நான் இன்னும் மாறலை. மாற முயற்சி பண்ணுறேன்.